வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினோத்துக்கு ஆல்ரெடி விக்னேஷ்காந்த் அண்ட் தென் ரியோ வந்து தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்றத அவர் வந்து இன்றைக்கி ஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி சொன்னார். அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு அவார்டு வாங்குறதுக்காக அவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாங்க. லைக் பெஸ்ட்டு தொகுப்பாளர் அப்படின்ற அவார்டை வந்து அவர் வந்து வாங்குறாரு. தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஏதோ தெரியல. ஸோ அப்போ இருந்து எனக்கு வந்து ரியோவை தெரியும் அப்படின்ற மாதிரி ரியோ பற்றி வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் ரியோவோட மேரேஜுக்கு வந்து இவர் வந்து பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ ரியோவை வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாரு. ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ யோசிச்சுட்டே இருந்திருப்பார். ஏன்னா இதில் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, விச் மீன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கெஸ்ட் வந்திருக்காங்க, ஏதோ பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பார். அதை தான் வந்து லைக் இங்கே சொல்லுவார். நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரியோக்கெலாம் தெரியுமே, நான் ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம நான் வந்து யோசிச்சுட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ ரியோ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இது ரெண்டு விஷயத்த வந்து சொன்னார். அதுக்கப்புறம் விக்னேஷ்காந்த் எப்படி தெரியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. லைக் ஃபஸ்ட்டு அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் பாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுலேயும் வந்து விக்னேஷ்காந்த் என்னை வந்து கோத்து விட்டார் அப்படின்றத சொல்லுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ்காந்த் வந்து லைக் அரசியல்வாதிகளை அண்ட் தென் நிறைய செலிப்ரிட்டிஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த சாங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணார். ஸோ கலாச்சி எல்லாத்தையும் பாடணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி என்னை நல்லா கோத்து விட்டார் இவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப நாள் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வினோத் வந்து வெளியே தெரியாத காரணம் என்னன்னு தெரியல. எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி இல்லை. மேபி இந்த கானா சாங்ஸ் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு, அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வினோத்தை தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து அப்போ இருந்தே நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இன்ட்ராக்ஷன் வந்து வச்சிருக்காரு. ஈவன் விஜய் பாரு கூட இவங்க வீட்டுக்கு போய் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க வேற ஒரு சேனலுக்காக அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கிண்டல் பண்ணி இங்கே இருக்கிறவங்கள பற்றி பாடியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லுவாருங்க. உடனே விக்னேஷ்காந்த் வந்து அப்படி நீ சொல்லி நல்லவன் ஆகிட்டேன்னா உன்னை பற்றி பாட மாட்டாங்களா, உன்னை பற்றி பாடுறதுக்கும் வந்து வெளியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே செம பல்பு மூமெண்ட்டாக இருந்தது வினோத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.